எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. தாவேக்கால அமைச்சர் சொல்றாரு, யாரு நம்ம ஆதவர்ஜனா அவர்கள் சொல்றாரு, டிவிகேவும் அதிமுகவும் ஒண்ணுதான், அதிமுகவை மொத்தமா நாங்க டிவிகேல இணைக்க போறோம், அதுக்கு குறுக்க நிக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. இதே சார் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லல? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா மக்கள் எல்லாரும் உஷாரா இருந்திருப்பாங்கல்ல, ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் அப்போ சொல்லாம இப்போ மட்டும் சொல்றீங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அப்போ சொல்லியிருந்தா மக்களுக்கு இவங்க எல்லாருமே ஒன்றுன்றது தெரிஞ்சிடும், அப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அப்போ சொல்லாம இப்போ லைனாக ஒவ்வொருத்தங்களா வர வச்சு அவங்களோட கட்சியில் சேர்த்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்று தான் அப்படின்ட்டு. எந்த வகையில் ஒன்று? கொள்கை என்னது, கோட்பாடு என்னது, யாருக்காக ஒன்றா சேர்ந்தீங்க, அப்படி இப்படிலாம் மக்கள் கேட்பாங்க. இனிமேல் தான் கேட்பாங்க, பொறுத்திருந்து பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த மாதிரி ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏஸ்லாம் தூக்கி டிவிகேல போடணும்? அதுக்கான நீடு என்ன இப்போ சொல்லுங்க பாக்கலாம். இது பியூராக சுயநலவாத அரசியல், தற்பெருமை அரசியல். அதாவது நாங்கள் தானே மாசு, நாங்கள் தானே இந்த தமிழ்நாட்டில் எங்களை அச்சுக்கிறது யாருமே இல்லைடா, நாங்கள் சொன்னால் யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் கூட்டணி வச்சுக்கின்னு எங்கள் கட்சிக்கு வருவாங்கடா அப்படின்னு தற்பெருமை சுயநலவாத அரசியல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அது உண்மையில சொல்கிறேன், மிக மிக அரசியலோட ஹெல்த்துக்கே ஆபத்து. அது கண்டிப்பாக இப்போ தெரியலன்னா கூட போக போக புரிய வரும். அப்புறம் இது நீங்கள் இதை நினச்சிக்கிறீங்க, யாருமே நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஈஸியாக யாரை வேணாலும் பூச்சி உள்ளே போட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது மிக மிக தவறு. கண்டிப்பாக இதை ஆப்போசிட் பார்ட்டி அதை கேட்க முடியாமல் போகலாம், இல்லைனா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாலே கேட்க முடியாமல் போகலாம். ஏன் என்ன வெளி கட்சியிலேருந்து கூட்டு உள்ளே போட்டு எங்களுக்கு உண்மையாக வைக்கிறவங்க பதவி கொடுக்காம அவங்களுக்குலாம் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்களும் கேட்காம போகலாம். ஆனால் கண்டிப்பாக மக்கள் ஒரு நாள் இதை கேட்பாங்க. அப்புறம் கண்டிப்பாக அதுக்கான கர்மா மேலேருந்து வேலை செஞ்சியும், ஓகேங்களா? அதனால முடிஞ்சளவுக்கு அரசியலை தூய்மையான அரசியலாக பண்ணுங்க, நேர்மையான அரசியலாக பண்ணுங்க. மக்கள் உங்களை தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, அதிமுகவை 3வது பொசிஷனுக்கு தள்ளாங்க மக்கள், ஓகேங்களா? அதனால இப்போ நீங்கள் சொல்றீங்க அவங்களும் நாங்களும் ஒன்று தான் அப்படின்ட்டு. ஏன் இதை நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கணும், அதிமுக நாங்களும் ஒன்று தான் அப்படின்ட்டு. இதில் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, அதிமுக கப்பலை போல மூழ்கிக்கிறது அப்படின்ட்டு. 50 வருஷம் சோறு போட்ட கட்சி யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு தாவேகா மேல இருந்த மதிப்பும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. ஸோ இதை மறுபடியும் கெயின் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள பெரும்பான்மையோட செலக்ட் பண்ணாங்க. அது 108 தான், அது ஓகே. பட் அதுலேயும் நீங்கள் தானே ஹையஸ்ட். 108ன்றதே மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தானே, உங்களுக்கு தானே அதிகமாக கொடுத்துருந்தாங்க மக்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அட்லீஸ்ட் ரீஎலெக்ஷன் போயிடணும். ரீஎலெக்ஷன் போயிட்டு அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டா கூட உங்களுக்கான மரியாதை வந்துருக்கும். இப்போ சரி, பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லிட்டு 1, 2, 6 நம்பரையோ எத்தனையோ கட்சியெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருக்கீங்க, அதோட நிறுத்த வேண்டியது தானே. இப்போது ஏடிஎம்கே எல்லாரையும் ஒவ்வொன்றா அப்படியே வச்சுனே இருக்கிறீங்க, என்ன காரணம் அதுக்கு சொல்லுங்க? ஏன்னா நம்மளை இவ்வளோ பேர் நம்ம டிவிகளை ஒன்று சேர்த்துக்குன்னா நம்மளை அசைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம வெளி மாநிலங்கள்லையும், தமிழ்நாடு இல்லாமல் வெளி மாநிலங்களையும் நம்மளோட ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட நோக்கம். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு அரசியல் நேர்மையாக இருக்கணும். அது இங்கே இருக்கிற மாதிரி தெரில. கண்டிப்பாக இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அவங்க திமுகவோட தயவுனால தான் ஜெயிச்சாங்களே, இல்லை அவங்க யாருனே தெரியாது தமிழ்நாட்டில், ஓகேவா? ஸோ அவங்க 5 ஜெயிச்சாங்களா, அவங்க திமுக கிட்ட சொல்லவே இல்லைங்க, சொல்லாமலே போயிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அது ஒரு துரோகம் தானே. அது அந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக பதில் ரிப்பீட் எங்கன்னா நடக்கும் பாருங்க. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏவை எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் தான் தலைவர், அவருக்கே தெரியாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரை பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறீங்க, அவர் ஆப்போசிட்டாக வச்சு. ஆனால் கட்சியெல்லாம் இப்போதைக்கு அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் இதை நீங்கள் வீரப்பா வேற பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதனால தான் நான் சொன்னேன் இது தற்பெருமை அரசியல் அப்படின்ட்டு. நீங்கள் இன்னும் அந்த மாசு, நாங்கள் தான் மாசு அதுலேயே இருக்கிறீங்க. அரசியல் அது கிடையாதுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுதான் அரசியல். நீங்கள் இன்னும் ஜெயிச்சிட்டீங்க மாசு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மாசு தான்,
அதை நீங்கள் ஜெயிச்சு அப்பயே மறந்துட்டு இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து எதிரிக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிலாம் எந்த வித சைட்லையும் ஈடுபடாமல் மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு அந்த ஐடியாஸை தான் திங்க் பண்ணுமே தவிர நீங்கள் மறுபடியும் உங்களோட கட்சி சம்மந்தப்பட்டு கட்சி சார்ந்த நலனையே வந்து இது வைமுறைறீங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறமாச்சு மக்களுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து யோசிங்க, அதை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏவெல்லாம் எடுத்து போகிறதெல்லாம் இதுக்கப்புறம் வேலைக்கே சொல்லிட்டேன். இது வந்து ஆல்ரெடி மக்கள் பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து டிவிகே மேலே இந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக மக்கள் மனசில் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பூர்த்தி பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் டப்பு டப்புன்னு நிறைவேற்றுங்க. அப்போ தான் வந்து மக்கள் இதை மறப்பாங்க. எல்லாம் வந்து நீங்கள் கட்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக வேலைக்கு ஆகாது சொல்லிட்டேன். இது திஸ் இஸ் பிகமிங் எ வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் திஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஸோ டேக்